சட்டப்பேரவை தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதியை தமிழக அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்திய நசீம் ஜைதி நேற்று மாலை சென்னை வந்தார். கிண்டி நட்சத்திர ஓட்டலில் தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் நடமாடும் தேர்தல் பிரச்சார வாகனத்தை நசீம் ஜைதி மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நசீம் ஜைதி கலந்துரையாடினார். அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் தங்கள் கட்சியின் கருத்தை நசீம் ஜைதியிடம் தெரிவித்தனர். அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்த முன்கூட்டியே அனுமதி பெறும் நேரத்தை குறைக்க வேண்டும் என்று பாஜகவும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் வலியுறுத்தினர். 48 மணி நேரத்திற்கு முன்பாக அனுமதி வாங்க வேண்டும் என்று இப்போது சொல்லியிருக்கிறார்கள். அதை குறைத்து கால அவகாசத்தை குறைக்க வேண்டும், 24 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அரசுக்கு ஆதரவாக செயல்பட்ட IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் அவர்கள் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். அதற்குண்டான முயற்சி நடைபெறுகிறது என்று சொன்னார். அரசியல் கட்சிகளின் உள்ளரங்க கூட்டங்கள் நடைபெறும்போது போலீசார் உள்ளே நுழைவதை தடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டது. பொதுக்கூட்டங்களை பதிவு செய்யலாம், பொது நிகழ்ச்சிகளை பதிவு செய்யலாம். உள்ளரங்கங்களில் காவல்துறையோ தேர்தல் ஆணைய அதிகாரிகளோ எங்கள் சுதந்திரமான விவாதங்களில் தலையிடக்கூடாது என்று வலியுறுத்தினோம். அதில் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. தேர்தலின் போது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க மத்திய பாதுகாப்பு படையினரை நியமிக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. எங்கெல்லாம் பதட்டம் என்று அரசு அறிவிக்கிறதோ, தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்கிறதோ, அந்த இடங்களில் முழுவதும் மத்திய பாதுகாப்பு படை வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். வாக்காளர் பட்டியலில் உள்ள போலி வாக்காளர்களை அடையாளம் காண வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. நாங்கள் குற்றச்சாட்டு சொன்னதனால்தான் 10 லட்சம் பேரை வாக்குகளை நீக்கியிருக்கிறார்கள். மேலும் இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வரை அதற்கு கால அவகாசமும் தந்திருக்கிறார்கள். ஆங்காங்கே எங்களுடைய மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் அந்த பணிகளில் ஈடுபட்டு வழங்கி அந்த போலி வாக்காளர் பட்டியலை அங்கங்கே அதிகாரிகளிடம் கொடுத்து வருகிறார்கள். நசீம் ஜைதியுடனான கலந்துரையாடலின் போது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை தேர்தல் ஆணையம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியது. அரசு கேபிள் கார்ப்பரேஷனை தயவு செய்து எலெக்ஷன் கமிஷன் நிச்சயமாக அந்த கண்ட்ரோலை கையில் எடுத்து எல்லா தொலைக்காட்சிக்கும், எல்லா மீடியாக்களுக்கும் தமிழகம் முழுவதும் தெரியக்கூடிய வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று தலைமை தேர்தல் ஆணையரை பாமக கேட்டுக் கொண்டது. கிராமப்புறங்களிலே கூட்டங்கள் போடுவது என்றால் அதற்கு தனியாக மாவட்ட ஆட்சியரிலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள் 2-3 இடங்களுக்கு சொல்லிவிட்டு மாற்ற முடியாது என்று மறுக்கிறார்கள். அதை மாற்றி எந்த கட்சி யார் கேட்டாலும், எந்த கிராமத்தில் கேட்டாலும் உடனே கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் நசீம் ஜைதி விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளார்.